வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம யானையை பற்றி பேச போகிறோம். எதுக்காக இந்த யானையை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யானை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர். எதுக்காக அந்த மிருகத்தோட தலையை நம்ம விநாயகருக்கு வச்சோம் அப்படின்னா, அதை நம்ம தெய்வமாக வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மனிதர்களால் அந்த விலங்குகளுக்கு அழிவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு அந்த தலையை வச்சு நம்ம விநாயகனாக வணங்கிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில். அப்போ இந்த யானையை நம்ம நேசிக்கணும், பூஜிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட மூதாதையர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 12ங்க. இந்த ஆகஸ்ட் 12 சர்வதேச யானைகள் தினம் அப்படின்னு அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. இது 2012 கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது. யானைகள் இல்லாத உலகம் என்றால் அது காடுகள் இல்லாத உலகம் என்பேன். அப்போ காடுகள் இல்லாத உலகத்தை நினச்சி பாருங்களேன். அங்கே மனிதன் வாழ முடியுமா? மனிதனுக்கு அங்கே வாழ்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா சுத்தமாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏனெனில் அது போக பார்த்திங்கன்னா, யானை 2 வகை இருக்குது. அது ஒன்று ஆப்பிரிக்கா யானைகள், இன்னொன்று ஆசியா யானைகள். இந்த 2 வகை தான் அந்த உலகத்தில் இருக்குது. இது ரெண்டுக்கும் உருவங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆப்பிரிக்க யானைகள் உயரமாக இருக்கும், நம்ம அதே மாதிரி எடையும் அதிகமாக இருக்கும். ஆசியா யானைகள் உயரம் கம்மியாக இருக்கும், எடையும் குறைவாக தான் இருக்கும். இங்கே 5 டன்னு இருக்குன்னா, ஆப்பிரிக்கா யானைகள் 7 டன்னு, 8 டன்னு, 9 டன்னு வரைக்கும் எடை இருக்குது. அப்போ இந்த பூமியில் மனிதன் என்பது ஒரு இனம், அது மாதிரி யானைகளும் ஒரு இனம்தான். ஆனால் யானைகளுக்கு மனிதனுக்கு கிடைக்காத பெருமை இந்த யானைகளுக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூலோக விவசாயி அப்படின்னு யானைகளை சொல்லலாம். இந்த யானை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 250 கிலோ உணவு எடுத்துக்கிறது. அது பழங்கள், காய், எதுவாக இருந்தாலும் இலை, இப்படி 250 கிலோ உணவை எடுத்துட்டு சுமார் 40 to 50 கிலோமீட்டர் இது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி பயணம் பண்ணும்போது அந்த சாணத்தை வெளியிடும் பார்த்தீங்களா அங்கங்கே. அப்போ இது சாப்பிட்ட உணவு மாம்பழமாக இருக்கலாம், புளியம்பழமாக இருக்கலாம், பலாப்பழமாக இருக்கலாம். அதை அந்த 40-50 கிலோமீட்டருக்கும் அது சாணமாக போட்டு அவ்வளவும் வளர்றதுக்கான வகையை செய்வது தான் அந்த யானை. அப்போ காடுகளை உருவாக்குனதே யானைன்னு சொல்லலாம் நம்ம. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு யானை கூட்டமாக தான் உயிர் வாழுங்கிறாங்க. நம்ம மனுஷனை மாதிரி தனியாக அனாதையாக வாழாது. அப்படி அது ஒன்று தனியாக நிற்கிதுன்னா அது மதம் பிடிச்ச யானையாக தான் இருக்கும். அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த யானை கூட்டமாக வாழுங்கிறத ஊட்டி அரசு கலை கல்லூரியில் 12 ஆண்டுகளாக காட்டுயிர் உயிரியல் துறை உதவி பேராசிரியராக இருக்கார். பேர் திரு பி. ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் நமக்கு இதை பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேலும் அவர் 2023ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கணக்கு எடுத்ததின்படி 2961 யானைகள் இருக்குது அப்படின்னு கணக்கு எடுத்திருக்காங்க. 2023 போன வருஷம். அதே மாதிரி இந்த யானைகள் கர்ப்பமான யானையை மனிதர்கள் எப்படி பாதுகாக்கிறோம், அதே மாதிரி ஒரு கர்ப்பமான யானையை கூட்டமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குமா யானை. அந்த அளவுக்கு பாசம் அதிகம் உள்ள கூட்டம்தான் இது. மனிதனோட அதிகமாக ஒன்றி பழகக்கூடிய கூட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு யானையை தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புக்கு அப்புறம்தான் அந்த யானைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது தமிழகத்தில். அதே மாதிரி வாய்ஸஸ் ஃபார் அசைன் எலிஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்போட நிறுவனர் சங்கீதா, அவங்க பல வருஷங்களாக அந்த யானை குறித்து யானையை சம்பந்தமான ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிறருக்கு தீங்கு நினைக்காத ஒரே உயிரினம் அந்த யானைங்கிறாங்க. பிறருக்கு தீங்கு நினைக்காத, விளைவிக்காத ஒரே உயிரினம் அந்த யானை தானா. அப்போ நம்ம கேட்கலாம், என்னங்க யானை மனுஷனை விரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு,
எவ்வளோ தாக்குதல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு, சேதம் ஏற்படுத்துது, பொருட்சேதமெல்லாம் அப்படி நம்ம கேட்கலாம். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மனிதனால் அந்த யானைக்கு கிடைச்ச அனுபவம் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை அந்த மாதிரி துன்புறுத்தி இருக்கிறோம், அதனால் அது மனிதனை துன்புறுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆண் யானைக்கு வந்து இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் மஸ்து அப்படிங்கிற ஒரு மதன நீர் வெளியேறும்னு சொல்கிறாங்க. அப்போது மூர்க்கமான ஒரு நிலையில் அது இருக்கும். மதம் பிடிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்படி அது மூர்க்கமான நிலையில் இருக்கும்போது அந்த மதன நீர் வந்து அதோட காது ஓரத்தில் இருந்து வெளியேறுங்க. அந்த காலத்தில் மட்டும் அது ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா அது இனப்பெருக்க காலங்கிறதால. அதுக்கு அடுத்து அது நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடும். அப்படி அது ஒரு தடவை இந்த சங்கீதா மேடம் இவங்க வந்து தனியாக காட்டுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கையில் ரோட்டை வந்து வழிமறைச்சிருக்கு ஒரு காட்டு யானை தனியாக. அப்போ அது வந்து மூர்க்கமாக வந்து முறைச்சி நிற்கிது முன்னாடி. அப்போ இந்த அம்மா கவனிச்சிருக்கிறாங்க, அதோட காது கிட்ட அந்த மதன நீர் வெளியேறிக்கிட்டு இருக்கிறத. அப்போ இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது கோவத்தில் இருக்குது, மதம் பிடிக்கிற கண்டிஷனில் இருக்குதுன்னு. இவங்க அசையல் அப்படியே நின்றுருக்காங்க. அதுவும் ஒரு 2-3 தடவை ஒரு 30 நிமிஷம் கிட்ட மிரட்டி பார்த்துட்டு அடுத்து அதுவாக விலகி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்னு அந்த மேடம் வந்து நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எது எதிர வந்தாலும் அதை அழிச்சிட்டு முன்னேறக்கூடிய நிலைமையில அது இருக்கும் இந்த மதம் பிடித்த காலங்களில், அந்த மதன நீர் வெளியேறும்போது. அதே மாதிரி யானைக்குன்னு தனி மொழி, அதுக்குன்னு பேச தகவல் பரிமாற்றத்துக்கு அது மொழி இருக்குது தனியாக. அது கூட்டமாக இருக்கையில் பார்த்திங்கன்னா சத்தம் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும். சின்ன அளவில், பெரிய அளவில், ரொம்ப இப்படி பல விதத்தில் இருக்குது. அதே மாதிரி அது தகவல் பரிமாற்றத்தை தன்னோட சிறுநீர், சாணம் இது மூலமும் பரிமாறிக்கிடும்னு சொல்கிறாங்க தகவல். அது வாசத்தை வச்சே அது ஒரு சில விஷயங்களை பரிமாறும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக யானைகள் வந்து நம்ம ரொம்ப பழக்கம் படுத்தி அதை வேலை வாங்குகிறோம், அல்லது இந்த தெருவாக கூட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். கோயிலுக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம், சாமியை சுற்றி தூக்கிட்டு வர்றதுக்கு. ஏன்னா மக்களும் அதில் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய உருவத்தை நம்ம பிச்சை எடுக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான செயல். அதை வந்து அப்படி செய்யும்போது தான் ஒரு சில இடத்துல அந்த யானைக்கு கோபம் வந்து நிறைய பொருட்சேதம், உயிர் சேதத்தை ஏற்படுத்துது. மற்றபடி அது எங்கேயும் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இந்த 2023 காட்டுப்பகுதியில் யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு இந்த தடவை கிடைச்ச சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் இந்த 2012 ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த யானைகள் பாதுகாப்பு நாளுங்கிற சர்வதேச அளவில் இதை வந்து பெருசாக விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யானைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஆகையால் காடுகளுக்கு போய் நம்ம குளிக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம்ல, அப்போ வந்து நம்ம உடைந்த கண்ணாடி பாட்டில் இது மாதிரி பொருட்களை அங்கே போட்டு வரக்கூடாது. அப்போ இது யானை காலில் மிதிச்சுதுன்னா அதுக்கு காலில் குத்தி சலம் வச்சு அந்த யானை உயிரிழக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாகிறோம். ஆகையால் கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் பொருட்களை வந்து காடுகளில் போடுறத நம்ம தவிர்க்கணும். அது மூலமும் யானைகளோட எண்ணிக்கை பெருகும். யானைகளோட எண்ணிக்கை பெருகுனா காடுகள் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். காடுகள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சால் தான் நமக்கு சுவாசிக்கிறதுக்கே ஆக்சிஜன் கிடைக்கும், மழை கிடைக்கும். இப்படி பல இது இருக்குதுங்க. அதனால் அந்த இயற்கை விவசாயி யானையை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவரின் கடமை. நன்றி, வணக்கம்.